மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழகத்திற்கு. ஏன்னா வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பட்ஜெட் அப்படின்னா அது 6% வந்து ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 3% ஜிடிபியாவது வந்து வேளாண்மைக்கும் முக்கியமான துறைகளான கல்வித்துறை, வேளாண்மை துறை, ஹெல்த், அந்த சுகாதாரத்துறைக்கு கொடுக்கணும். ஒரு 3% கொடுத்துருக்கணும் குறைஞ்சது. ஆனால் இங்கே 1% கூட இல்லை. 1%க்கும் கம்மியாக, இல்லை 1% கொஞ்சம் கூடுதலாக தான் இந்த மாதிரி முக்கியமான துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேளாண்மை துறைக்கு மிக மிக சொற்பம். அதாவது கடந்த நிதிநிலை அறிக்கையில் வழங்கப்பட்டதை விட ஒரு 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 300 கோடி 400 கோடி 250 கோடி வந்து குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் பாருங்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள், வேளாண்மை துறைக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்கணும். தண்ணீர் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு 150 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டத்துக்கு தேவையான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2500 கோடியாவது தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அளவு 150 கோடி தான். பெண்ணையாறு பாலாறு டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒரு 50 கோடியும், காவிரி கொள்ளிடம் அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது பரவாயில்ல. அது டிபிஆருக்கு ஒதுக்கப்பட்டது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கேட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அடுத்த ஆண்டு ஒதுக்கப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் மிகவும் எதிர்பார்த்த தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை பற்றிய அறிவிப்பு எதுவுமே வரலை. அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. அதே போல் அரியலூர் சோழன் பாசன திட்டம், அதை பற்றிய அறிவிப்பு வரவில்லை. காவிரி சரபங்கா திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டம், அப்படிப்பட்ட அந்த திட்டத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு பற்றிய அறிவிப்பு வராதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. அதுவும் வேளாண்மை துறைக்கு இந்த திட்டங்கள் டிபிஆருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்களே தவிர திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. அப்படியே அந்த திட்டத்துக்கு கொடுத்துருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட இது ஒரு 250 கோடி குறைவாக இருக்கிறது. அதே போல் பள்ளி கல்வித்துறை, அதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி குறைவாக இருக்குது. 48,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு, அதாவது கல்வித்துறைக்கு கொடுத்துருக்குறாங்க கடந்த ஆட்சி காலத்தில். இந்த ஆட்சி காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 44,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. 4,000 கோடி குறைவாக இருக்குது கல்வித்துறைக்கு. இதெல்லாம் ரொம்ப எப்படின்னா முக்கியமான சப்ஜெக்ட் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் அக்ரிகல்ச்சர், இந்த 3க்குமே நிதி ஒதுக்கீடு குறைஞ்சிருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அளிக்கிறது. இதனால் வந்து நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். எல்லாருக்கும் நல்லா தெரியும், தண்ணி இல்லைன்னா சாப்பாடு இல்லை. நீங்கள் வந்து ரோடுக்கோ இல்லை இப்போ சென்னைக்கு வந்து நிதி ஒதுக்குறீங்க தெருக்களை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கும் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு. கூவம் அடையாரை வந்து சுத்தப்படுத்துறதுக்கா இல்லை பியூட்டிஃபிகேஷனுக்கா, அது வந்து தெளிவில்லாமல் இருக்குது. ஏன்னா பியூட்டிஃபிகேஷன் வேறு, சுத்தப்படுத்துறது வேறு. சுத்தப்படுத்துறதுனா குப்பையை அள்ளுறது கிடையாது. கொற்ற குப்பையை தடுத்து நிறுத்தினாலே கூவம் அடையாறு சுத்தமாகிவிடும். அதுதான் மெயின். கூவம் அடையாறுக்கெலாம் என்ன சுத்தமாகுது, மக்கள் வெளிவிடக்கூடிய அந்த ட்ரைனேஜை அங்கே கொண்டு வந்து கொட்டுறதும், பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள்லேருந்து கழிவு நீரும் தான் இந்த கூவம் அடையாரை மாசுபடுத்துது. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை நகராட்சிகளிலும் அசுத்தமான சாக்கடை கழிவு நீரை தான் சுத்தமான தண்ணியில் கலக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் நடக்குது. சென்னை மட்டும் இல்லை, தருமபுரியிலே அதான் நடக்குது. ஆற்று நீரில் மாசுபட்ட கழிவு நீர் கலக்கிறது. இதை தடுத்து நிறுத்தணும்னா அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். இது கூவம் அடையாறு ஏற்கனவே இது மாதிரி 100 முறை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை போல் ஒரு திட்டமாக வெறும் பியூட்டிஃபிகேஷன், அழகுபடுத்துறதா இல்லை குப்பையை சுத்தப்படுத்துறதா, கலக்கக்கூட கழிவு நீரை அதை சோர்ஸ்லேயே தடுத்து நிறுத்துறதா, இப்படிப்பட்ட தெளிவுகளை கொடுத்துருக்க வேண்டும். அதை பற்றி எதுவும் இதில் இல்லை. வெறும் திட்டம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது வந்து தண்ணீரை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களுக்கு நிறைய விரிவான திட்ட அறிவிப்பும் வர வேண்டும். அதே சமயம் அதுக்கு நிறைய நிதியும் ஒதுக்க வேண்டும். சேவை உரிமை பெறும் அந்த சட்டம் இது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இதை பற்றி நாங்கள் பேசி கொண்டு வருகிறோம். 2016
சேவை உரிமை பெறும் சட்டத்தை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 21 ஸ்டேட்ஸில் இருக்குது, 21 மாநிலத்தில் சேவை உரிமை பெறும் சட்டம் அமலுக்கு இருக்கிறது. 15 நாட்களுக்குள் பொதுமக்கள் விண்ணப்பித்து அவர்கள் பெற வேண்டிய அத்தனை திட்டங்களையும் அரசாங்க அலுவலகங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அதை வரவேற்கிறது. அதே போல் சில திட்டங்களான தாய்மாமன் சீர், அண்ணன் சீர் போன்ற திட்டங்களையும் வரவேற்கின்றோம். முதியோருக்காக ஒரு சிறப்பு திட்டங்களை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பல மாவட்டங்களில் முதியோருக்கான ஒரு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம்.